राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। समर्थ रामदासरुடைய அழகான வைபவம், கோவில் மகாத்மியம், க்ஷேத்திர மகாத்மியம், பக்தி மகாத்மியம், ஞான மகாத்மியம், மகாத்மாக்களுடைய மகாத்மியம், हिंदू राष्ट्र माहात्म्यम, सनातन धर्म माहात्म्यम, तवत्तिन माहात्म्यम, नाम जप माहात्म्यम, श्रद्धै विनयम नंबिक्कै अक्करै उरिमै தைரியம் வீரம் எல்லாத்தினுடைய மகாத்மியத்தையும் சமர்த்த ராமதாசருடைய சரித்திரத்திலே நாம அழகா அனுபவிச்சுருக்கோம். தெய்வங்கள் எல்லாம் அவரை தேடி வந்து அனுகிரகம் பண்றதையும் நிறைய பார்த்துருக்கோம். அவ்வளவு அழகா ஹனுமார் தலையாட்டினவார் அப்படின்னு பார்த்தோம். ராமன் தண்ணிக்குள்ள இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுத்தான். அந்த ராமன் தான் இன்னைக்கும் அவ்வளவு அழகா சாஃபல்ல இருக்கான். இன்னைக்கும் தஞ்சாவூர் மட்டத்தில் அவ்வளவு அழகான ஒரு ராம லக்ஷ்மண சீதா ஆஞ்சநேய மூர்த்திகளை பார்க்கிறோம். அவரே பூஜை பண்ண. ஸோ சமர்த்த ராமதாசர் பலவிதமான அனுபவங்கள்ல இருக்கார், பலவிதமான பாவ ஆவேசத்துல இருக்கார். சில சமயங்கள்ல அப்படி ஒரு க்ஷத்ரிய ராஜன் போல அவருடைய பிஹேவியர் இருக்கு. சில சமயத்துல சுத்தமான பிரம்மஞானி போல அவருடைய பாவம், சில சமயங்கள்ல குழந்தையான பாவம், சில சமயங்கள்ல பக்திய கதறி அழக்கூடிய ஒரு பக்தனுடைய பாவம், சில சந்தர்ப்பங்கள்ல உன்மத்த பாவம், பைத்திய மாதிரி இருக்க. சில சந்தர்ப்பங்கள்ல சித்த புருஷன் போலே ஒரு பாவம். ஸோ எந்த பாவத்தில் எப்ப இருக்கார் அப்படின்றது யாரோ சிலருக்கு மட்டும்தான் புரியறது. உத்தவ் சுவாமி, கல்யாண் சுவாமி, மௌனி பாபா, சந்த் துக்காராம் மகாராஜ், சத்ரபதி சிவாஜி, இப்படி சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அக்கா பாயி, வேணா பாயி, பஹினா பாயி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கிறது. சில சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் ஏகாந்தமா அப்படி பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டே இருப்பார். மகாத்மாக்களுடைய ஏகாந்தம்ன்றது அது ரொம்ப விசேஷமானது. அந்த ஏகாந்தம், அந்த அமைதி, அவர்களுடைய அந்த பாவ ஆவேசம் அப்படின்றது உலகத்திற்கு அப்பாற்பட்டதா இருக்கும். நீங்க அதை டிஃபைன் பண்ண முடியாது. இப்ப கோபத்துல இருக்கா, பயத்துல இருக்கா, குழப்பத்துல இருக்கா, சந்தோஷமா இருக்கா, தூக்கத்துல இருக்கா, வியாதியில இருக்கா, சோம்பேறித்தனமா இருக்கா, கடுப்புல இருக்கா, அப்படி பலவிதமான எக்ஸ்பிரஷன்ஸை நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஆனா இந்த உன்மத்த பாவம் இதெல்லாம் டிஃபைன் பண்றது கஷ்டம். அது சில மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள்ல அவர்களுடைய பிஹேவியரை வச்சு இப்படி இருக்கும்னு சொல்லலாம். எப்படி நம்ம சுகபிரம்ம மகரிஷி வஸ்திரம் கூட இல்லாமல் திகம்பரராக அலைந்தார் அப்படின்னு பார்த்தோம்.
அப்புறம் சதாசிவ பிரம்மேந்திராள், ஜடபரதெல்லாம் அழுக்கழுக்கா இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்திக்க மாட்டார், பூனல் கூட அழுக்கா இருக்குமா. இப்படியெல்லாம் உண்டு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் போன்ற ஆச்சாரிய புருஷர்கள் அந்த ஸ்திதியில வெளியில உலகத்தோட பழகிறது இல்லை. அப்படி அவர்களுடைய சரித்திரங்கள்ல அந்த மாதிரியான ஒரு நிலை காண கிடைக்கிறது இல்லை. அவளுக்கு இந்த அனுபவம்லாம் இருந்திருக்கும், ஆனா வெளியில அதை ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு வெளியில அவ காட்டிக்கல. ஒருவேளை அவ ஏகாந்தத்துல இப்ப நாதமுனிகள்லாம் அந்த மாதிரி உண்மத்த நிலையில இருந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய வைபவத்துல காண கிடைக்கிறது. அப்ப சமர்த்த ராமதாசர் பல சந்தர்ப்பங்கள்ல அப்படி ஒரு உண்மத்த நிலையில் போவார். சமயத்துல சந்த் துக்காராம் மகராஜ் அந்த மாதிரி ஒரு உண்மத்த நிலையில இருந்திருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல சமர்த்த ராமதாசர் இப்படியே ஒரு பித்து பிடிச்சா போல பெயின்றிருக்காள். ஜெஜூரி ரொம்ப விசேஷமான ஒரு இடம் அது, ஜெஜூரி. அங்க கண்டோபா கோவில் எல்லாம் இருக்கு. கண்டேராயான்னு சொல்லுவா, கண்டோபான்னு சொல்லுவா. ஸோ சமர்த்த ராமதாசர் ஜெஜூரியில இப்படி தன்னை மறந்து பெயின்றிருக்கார். இப்படி பெயின்றிருக்கார். திடீர்னு பார்த்தா அவருக்கு எதிர்க்க அவர் போற வழியில இன்னொரு பக்கத்துல சத்ரபதி சிவாஜி குதிரையில போறார். இவருக்கு அதிசயமா இருக்கு, என்ன நம்ம சிவாஜி ராஜே இந்த பக்கம் போறாரு, ஒருவேளை அவர் நம்மளை பார்க்கல போல இருக்கு. பார்த்திருந்தா நிச்சயமா நிறுத்தி இறங்கி பார்த்து பேசியிருப்பாரு. பரவாயில்ல, சிவாஜி ராஜேவும் பார்த்துடலாம். உண்மத்த நிலையில போயிட்டு இருக்கார். ஆனாலும் சிவாஜி ராஜேவை பார்த்துட்டார். சரின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடி நடந்து வர. சிவாஜி ராஜே குதிரையில போயிட்டு இருக்கார். அப்ப போயிட்டு இருந்தார். அங்க ஜெஜூரியில ஒரு கண்டோபா கோவில் இருக்கு. இந்த கண்டோபா யார் அப்படின்னா சிவபெருமானுடைய அவதாரமாக காண கிடைக்கிறது. எப்படி நம்ம கால பைரவர், முனீஸ்வரன் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டேராயா, கண்டோபா அப்படின்லாம் சொல்லுவார். பெரிய மீசையெல்லாம் வச்சிருப்பார். அவர் குதிரை மேல வருவார். நிறைய பேருக்கு குலதெய்வம் இந்த கண்டேராயா, கண்டோபா. சிவபெருமானுடைய அம்சம். அவர் எப்பொழுதுமே குதிரையில போவார். நம்ம ஊர் ஐயனாருக்கெல்லாம் குதிரை இருக்கும் இல்லையா, ஐயனார் சாமி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஐயனார் வந்து சாஸ்தாவினுடைய அம்சமா சொல்றது. இங்க கண்டேராயா, கண்டோபா வந்து சிவபெருமானுடைய அம்சமா சொல்லுவார். மணி மல்லன் அப்படின்ற அசுராள வதம் பண்ணவர் இந்த கண்டேராயா, இது கண்டோபா அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப விசேஷம். ஜெஜூரி இந்த கண்டோபா கோவிலுக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த கண்டேராயா அப்படின்றத அவ்வளவு அழகா அபங்கம் எல்லாம் பாடினா ஜனாபாய். நம்ம துக்காராம் கதை, நாமதேவர் கதையிலெல்லாம் பார்த்தோம்னா இந்த கண்டேராயாவுடைய ஆவிர்வாவம் வந்தா போல கண்டேராயா கண்டேராயா அப்படின்னா ஜனாபாய் வந்து அபங்கம் எல்லாம் பாடியிருக்கா. நாமதேவர் வீட்டில் எல்லாரும்
வெத்தலை பாக்கு வாங்கிக்க வரும்பொழுது இவளை ஒதுக்கி வைக்கிறா. அப்ப அவளுக்காக பகவான் ஒரு ஆவிர்வாவத்தை கொடுத்து அவ்வளவு அழகா அபங்கம் பாடினா அப்படின்னு பாண்டுரங்க பக்த விஜயத்துல காண கிடைக்கிறது. நான் ஒரு கண்டேராயா கோவிலுக்கு போயிருக்கேன். அது ஜெஜூரியான்னு எனக்கு தெரியல. இந்த கோவிலுடைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தா போன மாதிரி இருக்கு. இன்னும் நான் கோலாப்பூர் போயிட்டு புனே வரும் பொழுது ஆண்டவே எங்கேயோ பார்த்துருக்கேன் அங்க கண்டேராயா கண்டோபா கோவில் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த கண்டோபா கோவிலுக்கு தான் சத்ரபதி சிவாஜி ராஜே வர வாசல்ல குதிரையை விட்டுட்டு அவர் உள்ள போறார். தனியா வர சாதாரணமா சிவாஜி ராஜே அவருடைய அந்த படை பரிவாரங்களோட தான் வருவார். இந்த வாழை கூட்டிட்டு தான் வருவார். அப்ப அதுவே யோசனை நம்ம சமர்த்த ராமதாசருக்கு என்ன விஷயம் தெரியலையே தனியா வர. சரி சிவாஜி ராஜே உள்ள போனா பின்னாடியே சமர்த்த ராமதாசன் கொஞ்ச நேரத்துல உள்ள கோவிலுக்குள்ள போகிற தூரத்துலையும் பார்த்துட்டார் சமர்த்த ராமதாசர். சமர்த்த ராமதாசர் வேகமா நடப்பார். சிவாஜி ராஜே அவ்வளவு வேகமா குதிரையில போகல, கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானமா போறார். கோவிலுக்குள்ள போகிறதையும் பார்த்தார் சமர்த்த ராமதாசர். அப்ப சிவாஜி ராஜே கோவிலுக்குள்ள போனா பின்னாடியே சமர்த்த ராமதாஸ் கொஞ்ச நேரத்தை உள்ள போனா உள்ள போய் தேடுறார். ராஜேவை காணல. இவருக்கு அதிசயமா இருந்தது. அது எப்படி நன்னாதானே பார்த்தோம், ஒழுங்காதானே பார்த்தோம் அப்படின்றதுக்குள்ள அங்க சரி கண்டோபா கோவிலுக்கு வந்தாச்சு. கண்டோபா அப்படி பார்க்கிறார். கண்டேராயா பார்க்கிறார். கண்டேராயா பிரத்யக்ஷமா அப்படி காட்சி கொடுக்கிறார். இவர் ரொம்ப ஆனந்தமா போயிருக்கு. சமர்த்த ராமதாசருக்கு அழகா கையை ஊப்பிண்டு ஜம்மன கண்டே ராயாவை பார்க்கிறார். கண்டே ராயா கண்டே ராயா அப்படி சிரிச்சுட்ட, என்ன பார்க்காம நீ போற அப்படின்னா. இப்ப சமர்த்த ராமதாஸ் சொன்னார், மன்னிச்சுடு கண்டேராயா, நான் ஒரு உண்மத்த நிலையில் அப்படி பெயிண்டிருந்தேன். ஆனா உண்மத்த நிலையில கூட சத்ரபதி சிவாஜி ராஜே தெரியறது இல்லையா உனக்கு அப்படின்னா. எந்த ஸ்திதியில இருந்தாலும் அம்மாவுக்கு குழந்தைய தெரியும்ல, குருவுக்கு பிள்ளைகளை தெரியும்ல. குருவுக்கு நம்முடைய அகம்பாவமும் தெரியும், நடிப்பும் தெரியும், பக்தியும் தெரியும், ஸ்ரத்தையும் தெரியும், வினயமும் தெரியும், நம்பிக்கையும் தெரியும், தேடலும் தெரியும், தவிப்பும் தெரியும், ஆனந்தமும் தெரியும், எல்லாமே தெரியும். இதெல்லாம் குருவை நான் வசதி காட்டுறதுக்காக சொல்லலை, அனுபவத்திலே சொல்றேன். அப்ப சமர்த்த ராமதாசர் மன்னிச்சுடுவோங்கோ, அது சத்ரபதி சிவாஜி அவன் ராஜாங்க பரிபாலனம் பண்றான், அவனோட பெரிய நம்பிக்கை. ஹிந்து ராஷ்டிரத்துக்கான ஒரு நம்பிக்கை அவன் தான், ஸ்வராஜ்யத்துக்கான ஒரு நம்பிக்கை அவன் தான் அப்படின்னா சொன்ன கண்டேராயா. சரி, ஆமா நல்லா தெரியுமே, அதனாலதானே உன்னை கோவிலுக்கு வர வைக்க நான் அப்படி வந்தேன்னு. சமர்த்த ராமதாசர் பார்த்தார். என்ன சொன்னீங்க புரியலையே அப்படின்னார். கண்டேராயா சிரிச்சா, என் கோவிலை தாண்டி போனாய், நான் நீ வருவேன்னு காத்துட்டு இருந்த ஆசையோட ஏங்கினேன் சொன்னாரு. எப்படி ஒரு பக்தன் பகவானுக்காக இயங்குவான். அந்த விருத்ராசுரன் சொல்லும் பொழுது அஜாத பக்ஷிம் இவமாதரம் ககாகா ஸ்தன்யம் யதா வத்சதராக்ஷுதார்த்தாக பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தாக்ஷ திருக்ஷதே த்வாம் அப்படின்னு பாகவத் ஒரு ஸ்லோகம்.
எப்படி கூட்ட விட்டு கிளம்பி போன தாய்ப்பறவைக்காக குஞ்சு பறவை ஏங்கி கத்திண்டே இருக்குமோ அதுபோல தாய் மடியில பால் குடிப்பதற்காக கட்டி போடப்பட்டிருக்க கண்ணுக்குட்டி ஏங்குமோ அதுபோல தூரதேசம் போன தன்னுடைய பிரிய நாயகன் எப்ப வருவான்னு ஏங்கி அழைச்சு காத்துருக்கக்கூடிய அந்த நாயகி போல ஹே பிரபு அரவிந்தாக்ஷ என் மனசு உன்னிடத்திலே ஆதுரத்தோட இருக்கட்டும் லயப்படட்டும் அப்படின்னு கேட்கிறார். ஸோ ஒரு பக்தன் ஒரு பக்தையினுடைய நிலைமை அது. அப்படி இந்த பசியில இருக்கிறவன் சாப்பாட்டுக்கு ஏங்குறா போல, தாகத்தில் இருக்கிறவன் தண்ணீருக்கு ஏங்குறா போல, சம்சாரிகள் பல விஷயங்களுக்கு ஏங்குறா போல, விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி பட்டத்துக்காக ஏங்கினா போல, சீதா மாதா ராமன் வருவதற்காக ஏங்கினா போல காத்தன் இருக்கணும். அது ஒரு சுகம். அதே போல தெய்வமும் ஏங்குமா, அத்தழகா ஏங்குமா. இன்னும் வரலையே, எப்ப வருவாள் இவள் அப்படின்னு. எப்படி கோபிகைகள் கண்ணனுக்காக ஏங்கினார்களோ அதுபோல கண்ணனும் கோபிகைகளுக்காக ஏங்கினானாம். அவர்களுடைய ஏக்கம் அதிகமாக அதிகமாக கண்ணனுடைய ஏக்கமும் அதிகமாகிறது. அதனாலேதான் வேணுகானம் பண்ணி கோபிகைகளை வர வச்சான். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணான். அவர்களுடைய ஆனந்தத்தை பார்த்து இவன் ஆனந்தப்பட்டான். அதே கோபிகைகளுக்கு அந்த சௌந்தர்ய மதம் சௌபாகிய மதம் வந்துடுத்தான். கண்ணன் ஒதுங்கி போயிட்டான். அப்ப அவனுக்கும் வருத்தம், என்ன இப்படி பண்ணிட்டா, எவ்வளவு அழகான ஒரு விஷயம் தரதா இருந்த, சரி சரி பக்குவம் வரட்டும் அப்புறம் தரேன். அதாவது கண்ணன் தரமாட்டேன்னு கிடையாதான், சரி தள்ளி போட்டிருக்கோம் அவ்வளவுதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணனும் திரும்பவும் கோபிகளுக்கு பக்குவம் வரணும்னு காத்திருந்தா போலே, எப்படி சீதா மாதாவுக்காக ஏங்கின்றிருந்த ராமச்சந்திரன் காத்திருந்தானோ அது போல தெய்வங்கள் பக்தர்களுடைய அந்த வருகைக்காக காத்திருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். அது நம்மளால உணர முடியும். சில சந்தர்ப்பங்கள்ல கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆவல் அதிகமாயிட்டே இருக்கும். போன ஒரு தவிப்பு வரும். சாதாரணமா அவ்வளவு தவிப்பு நமக்கு வராது. சில சந்தர்ப்பங்கள் வரும். என்னடானா அந்த கோவில் இருக்கக்கூடிய தெய்வம் வா 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 வான்னு கூப்பிடும். சில சந்தர்ப்பங்கள்ல கோவில்ல போயிட்டு பார்த்துட்டு உடனே கிளம்புவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா முடியாது. ஏன்னா அந்த தெய்வம் நம்மளை இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும் ஆசைப்படும். ரொம்ப அழகா இருக்கும். அது உணர முடியும். அப்ப அந்த சுவாமியே அனுமதி கொடுத்தாதான் கிளம்பலாம்னு உத்தரவு கொடுத்தாதான் கிளம்ப முடியும். அது ஒரு ஆனந்தம். இப்ப நான் ஒரு தஞ்சாவூர் போயிருந்தேன் சமர்த்த ராமதாசருடைய மட்டத்துக்கு. கிளம்புறதுக்கு மனசே வரல. அப்புறம் ஒரு ஸ்திதியில சமர்த்த ராமதாசர் உத்தரவு கொடுத்தா அதன் பிறகு கிளம்பிங்க. அப்ப கூட ஊருக்கு கிளம்பிடலாம், கும்பகோணம் நேரமா எடுத்து மழை வராம வீட்டின் இருக்கு. ஆனா பிரகதீஸ்வரர் வந்தே ஆகணும். அது எப்படி நீ எங்க ஏரியாவுக்கு வந்து என்ன பார்க்காம போறார் அப்படின்னு உரிமையில கூப்பிட்டுட்டா வேற வழியே இல்லை. போனேன், பார்த்தேன், தரிசனம் பண்ணேன், அனுகிரகத்தை வாங்கிட்டு வந்தேன். அப்ப அது தெய்வம் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணும். கண்டேராயா சொன்னார், நீ வருவேன் நான் காத்துட்டு இருந்தேன், இந்த பக்கமா வந்தாய், ஆனா என்னை தாண்டி நீ போயிட்டாய், ஆனா எனக்கு உன்னை பார்க்கணும், அதனாலே நான் சத்ரபதி சிவாஜி வேஷத்துல வந்தேன் அப்படின்ட்டான். சமத்ராமதாசர் கண்கள்ல கண்ணீர், கைய கூப்பிட்டார், மன்னிச்சுடு கண்டேராயா, இவ்வளவு தூரம் உனக்கு என் மேல அன்பு, எத்தனை பிரீத்தி அப்படின்னு சொல்லி கண்டேராயா அழகா நமஸ்காரம் பண்ணி கையெல்லாம் கூப்பிட்டு ஒரு அபங்கமும் பாடுறா சமர்த்த ராமதாசர். அதன் பிறகு அவர் தன் வழியே போனார் அப்படின்னு இருக்கு. இப்ப கண்டேராயா
இந்த சமர்த்த ராமதாசர் தன் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நாளை எப்பயாவது ஜெஜூரி அங்கே போனேன்னா, சத்தாரா அந்த பக்கம் போனேன், ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஜெஜூரி கண்டேராயா கண்டோபா கட்டாயம் போய் தரிசிக்க வேண்டிய ஒரு கோவில். சமர்த்த ராமதாசரையும் தன் கோவிலுக்கு வர வச்ச கண்டேராயா போய் காண வேண்டாமோ? கண்டேன் கண்டே ராயணி அப்படின்னு சொல்ல வேண்டாமோ? சரியா? ஸோ அந்த தெய்வங்கள் எல்லாம் பக்தர்களுடைய பக்தியை ரசிக்கிறது, தன்னுடைய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு. சமர்த்த ராமதாசருடைய வைபவம், ஒரு மகாத்மா தெய்வமே அவர் பார்க்க ஆசைப்படுறது. நிதி விஷயம் நாளுக்கு. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय हिंद. भारत माता की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्ण.